SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் உயர்த்தப்படும் யாழ் போதனா வைத்தியசாலை. இலங்கையில் மானிய வட்டி வீதத்தில் விசேட கடன் திட்டங்கள். ISIS பயங்கரவாத அமைப்பு பொலிஸ்மா அதிபரின் விசேட விசாரணைகள். மனைவியின் தகாத உறவை கண்டதால் கணவன் கொலை, இலங்கையில் பயங்கரம். யாழில் இளம் குடும்பஸ்த திடீர் உயிரிழப்பு. ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்து ராணுவம் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் இன்று யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். இதன்போது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்திலிருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழில் அதிபர்களுக்கானது. இதன்படி பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினர் நிதி தேவைகளில் கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ISIS என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புகளை பேணுகின்றவர்கள் தொடர்பான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு புலனாய்வு மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணை செய்வதற்கு பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரையின் கீழில் அண்மையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறைக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த குழு விசாரணைகளை முன்னெடுக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டிராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரங்கொட பாலுவ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக டிராகம போலீசார் தெரிவித்துள்ளனர். டிராகம நாரங்கொட பாலுவ பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது மனைவி நபரொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டுள்ள நிலையில் கையும் மெய்யுமாக மனைவி சிக்கியுள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் திடீரென சுகையினமுற்று அவதிப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடிகாமன் சந்தை பகுதியில் நீண்ட காலமாக மரக்கறி வியாபாரம் செய்து வந்த 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் வீட்டில் நெஞ்சுவலி ஏற்பட்டு சிகிச்சைக்காக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி மந்துவில் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் செந்தூர் செல்வன் என்ற 43 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். விபத்துக்குள்ளான ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதியில் விழுந்தும் ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்துள்ளது. அது தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்கள் இல்லை என ஈரான் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஈரான் ராணுவத்தில் இந்த அறிக்கை தொலைக்காட்சியிலும் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டருடனான தொடர்பாடலின் போது சந்தேகத்துக்கிடமான எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் ஈரான் ஜனாதிபதியை தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்கு இவர் மீது குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் சுமத்தப்படாமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரம் உயர்த்தப்படும் யாழ் போதனா வைத்தியசாலை. இலங்கையில் மானிய வட்டி வீதத்தில் விசேட கடன் திட்டங்கள். ISIS பயங்கரவாத அமைப்பு பொலிஸ்மா அதிபரின் விசேட விசாரணைகள். மனைவியின் தகாத உறவை கண்டதால் கணவன் கொலை, இலங்கையில் பயங்கரம். யாழில் இளம் குடும்பஸ்த திடீர் உயிரிழப்பு. ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்து ராணுவம் வெளியிட்டுள்ள தகவல்.